ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்க. ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சார் வணக்கம். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ராணுவம் தரப்பா ஒரு விரிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறீங்க? நிச்சயமா இந்திய ராணுவத்துக்கு, இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இத கூட நின்று இந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து இதை பக்கவா பிளான் பண்ணி நடத்த முடிச்ச நம்ம அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சே ஆகணும். அந்த மீடியா பிரீஃபிங்ல ஏன் இந்தியா இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு, இந்தியா இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கிளியர் கட்டா நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி அவர்கள் விளக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது, பாகிஸ்தானுடைய இந்த தீவிரவாத ஆதரவு நிலை என்ன, ஐநா சபையில 25ஆம் தேதி ஏப்ரல் இவங்க என்ன பேசினாங்க, எல்லா விஷயத்தையும் அவர் ரொம்ப தெளிவா கொடுத்து ஒரு கிரவுண்ட் செட் பண்ணாரு. ஒரு அரசுடைய வெளியுறவுத்துறை செயலரா இந்தியா ஹாஸ் ரைட் டு ரெஸ்பாண்ட், இதற்கான பதிலடியை கொடுக்கறதுக்கு இந்தியாவுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்றத அவர் ஒரு தெளிவா அந்த கிரவுண்டை செட் பண்ணார். அதன் பிறகு கர்னல் சோஃபியா குரேஷி, பெண் ராணுவ அதிகாரி, விங் கமாண்டர் மகிமா, ஒரு விமானப்படை அதிகாரி, 2 பேருமே எந்த இடத்த நம்ம தாக்கணும், எதுக்காக தாக்கணும், அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் என்னென்ன, என்ன விதமான பயிற்சிகள் அந்த தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்படுது, எத்தனை தீவிரவாதிகள் அங்க இருக்கிறாங்க, இதை இந்திய விமானப்படை எப்படி தாக்குச்சு வீடியோ ஃபுட்டேஜோட, இதை விலாவாரியா விளக்கி இருக்கிறாங்க. சோ இதை விட ஒரு அமெரிக்காவுடைய பிரீஃபிங்ல பார்த்தோம்னா கூட அவங்க பண்ணும்போது ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் வரும். இந்த அளவுக்கு டீடைல் பிரீஃபிங் இஸ்ரேலோ பல நாடுகள் கொடுத்தது கிடையாது, தீவிரவாதிகள் மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நாடுகள். ஆனா நம்ம இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிருக்கிறோம். அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் நம்ம பாராட்டு தான் தெரிவிக்கணும். அதான் பாகிஸ்தானிலிருந்து செயல்படக்கூடிய தீவிரவாத முகாம்களை திட்டமிட்டு இந்தியா அழிச்சிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நாங்க எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல, அங்க இருக்கக்கூடிய ஆர்மி அமைப்புகளுக்குமே எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வகையில தீவிரவாத முகாம்களுக்கு மட்டும்தான் நாங்க டார்கெட் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு சைனா போன்ற பல நாடுகள், இங்க உள்ள இருக்கக்கூடிய சில பேரே இப்ப போர் அப்படின்றத இது பண்றாங்க. நம்ம போருக்கு போகக்கூடிய தருணம் இது கிடையாது. தேவைப்பட்டால் அதற்கான அந்த நிலை வந்தால் இந்தியா அதுக்கு தயங்காது, வேற விஷயம். நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. பாகிஸ்தான் மக்களுக்குமே தீவிரவாதிகள் பின்னாடி நாங்க போவோம், அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நேரப்படி நாங்க என்னைக்கு நினைக்கிறோமோ எப்ப நினைக்கிறோமோ அப்போ அந்த தீவிரவாதிகளை எங்களால அழிக்க முடியும் அப்படின்றதுதான் பாகிஸ்தானுக்கும் மக்களுக்கும் அங்க அரசாங்கத்துக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி. இன்னொரு உலகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி, எங்க மக்கள், அப்பாவி மக்கள் 26 பேர் நெத்தி போட்டுல வச்சு சுட்டு கொல்லப்படும் பொழுது, இந்துக்களை குறிவைத்து மத ரீதியான ஒரு தாக்குதல் இங்க நடத்தும் போது இந்த பயங்கரவாதத்துக்கு பார்த்துக்கிட்டு இந்தியா சும்மா இருக்காது. 2008 மும்பை தாக்குதல்ல 167 பேர் நம்ம இழந்தோம். அப்ப நம்ம ஒரு போர் சூழ்நிலைக்கு நம்ம போனோம், பட் சில டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸோட நிறுத்திக்கிட்டோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்தியா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அப்படின்றத உலக நாடுகளுக்கு மெசேஜ், குறிப்பா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும். அதான் இப்ப பாகிஸ்தான் திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இதை எப்படி இந்தியா ஆயத்தமாகும் நினைக்கிறீங்க? அவங்க விமானப்படையை யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே பீரங்கி தாக்குதல் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 7 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, எல்லை மாவட்டங்கள்ல கண்ணாவரன் குண்டை வீசிட்டு இருக்காங்க. அதற்கு பாம் ஷெல்டர்ஸ் எல்லாமே நமக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கு. இந்த இடத்துல பாகிஸ்தான் எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் யூகிச்சு அதற்கான வியூகம் ஏற்கனவே வகுக்கப்பட்டுருச்சு. அதற்கான போர் ஒத்திகைகள் ஏற்கனவே நடந்துருச்சு. ஸோ பாகிஸ்தான் நம்மளுடைய நகரங்கள் மீது, குறிப்பா அம்ரித்சர், ஜம்மு, ஸ்ரீநகர் போன்ற நகரங்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்த முற்பட்டாங்கன்னா அதன் பிறகு அதோடைய எஃபெக்ட் அப்படின்றது இவங்களுக்கு கராச்சியிலையும் இல்ல இங்கேயும் தெரியும். லாகூர் நகரத்தையும் தாக்கி குறி வச்சு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதான் இந்த மாதிரி சூழல்ல இந்த மாக் ட்ரில் கூட இன்னைக்கு இந்தியா ஃபுல்லும் நிறைய இடங்கள்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேவையே இருந்ததாகவும் பாக்குறீங்க? மாக் ட்ரில் பண்றது நம்ம 1962க்கு பிறகு சிட்டிசன் சேஃப்டி ஆக்ட்னு அப்போ ஒரு சட்டம் இருந்துச்சு. பிறகு அது சிட்டிசன் இந்தியா சேஃப்டி ஆக்ட்ன்றது சிட்டிசன் சேஃப்டி ஆக்ட் தான் மாறுச்சு. அதன்படி போர்க்கால சூழல், ஒரு கான்ஃபிளிக்ட் வரும் பொழுது அடிப்படை பாதுகாப்பு என்ன அப்படின்றதுக்கு ஒரு 4-3 விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அதற்கான ஆயத்த பணிகளை நம்ம முன்னாடியே தயாராகிக்கிறோம். இது ஒரு சின்ன ஒரு வருமுன் காப்பது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு நடவடிக்கையை தவிர இது போர் பதற்றமத்தெல்லாம் நோக்கி இது போகல.
இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கும் அந்த மாக் ட்ரில்லுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்க இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் நடக்குது, இங்க வந்து எல்லாரும் பாதுகாப்பா இருப்பதற்காக இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்காக இந்த ஒரு விஷயம் நடத்தப்படுது அப்படின்னா, அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ அடுத்து எல்லா இடங்களையும் நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா கவுண்டர் அட்டாக் பாகிஸ்தான் எப்ப எது வேணா பண்ணலாம், எந்த இடத்துக்கு வேணா இது நகரலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகருதா? இல்ல தவறான ரீடிங் இது. இத நம்ம மாக் ட்ரில் அனௌன்ஸ் பண்ணது பாகிஸ்தானை யோசிக்க வைக்கிறதுக்கு. இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு அவங்க கடந்த ஒரு 10-12 நாளா ரொம்ப உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாக் ட்ரில் பண்றோம், நம்மளுடைய சிட்டிசன் மாக் ட்ரில் பண்றோம், சிட்டிசன் டிஃபென்ஸ் ஆக்ட் நம்ம கொண்டு வரோம், அதுல உள்ள கொண்டு வந்து இந்த ட்ரில் எல்லாம் பண்றோம் அப்படின்னா 10-15 ஒரு மாத காலத்துக்குள்ள இந்திய யுத்தத்துக்கு தயாராகுதுன்ற மெசேஜ் தான் போகுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு யுத்தத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே குறைஞ்சது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ பாகிஸ்தானை திசை திருப்பி அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அடிக்க வேண்டியதுக்கான ஒரு யுக்தி தான் இந்த மாக் ட்ரில். பிளஸ் நம்மளுடைய மக்களுக்கும் ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் 1999 கார்கில் யுத்தத்தையே நிறைய பேர் பார்த்தது கிடையாது. இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாடு நம்மளுது. ஸோ இவங்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு வரணும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதுக்கான ஒரு யுக்தி தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த சிட்டிசன் டிஃபென்ஸ் பில். ஓகே சார், தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.